தென்னிந்தியாவின் விசித்திரமான ஜாதியாராகிய மறவர்களுக்கு பின்னே மிகப்பெரிய சரித்திரம் இருக்கிறது என்று கூறுவார் திருநெல்வேலி சரித்திரம் என்னும் நூலிலே பிஷப் ராபர்ட் கால்டுவெல். இம்மண்ணில் எண்ணிலடங்கா சந்ததியினராய் கவுண்ட்லெஸ் ஜெனரேஷன் நினைப்பு கெட்டாத காலந்தொட்டே வாழ்ந்து வருகிற மறவர்களின் பூர்வீகத்தை பொறுத்தவரை ஓர் அழகிய பாரம்பரியம் பிக்சர்ஸ்கியூ ட்ரெடிஷன் உள்ளது என்று கூறுவார் ஜே.எச். நெல்சன். கள்ளர், மறவர், அகமுடையார் இம்மூவரும் ஒரே குணத்தை கொண்ட இனம் என்று ஆய்வாளர்கள் கூறுவார்கள். தொல்குடி, முதுகுடி, மூத்தகுடி, வாட்குடி, போர்க்குடி, வீரக்குடி என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற மறவர்களை பற்றி போர் எனில் புகழும் புனைகழல் மறவர் என்று சங்க இலக்கியத்திலே வீரம் பேசும் புறநானூறு கூறுகிறது. அதாவது போர் என்று வந்துவிட்டால் ஏதோ கோயில் கொடை வந்ததைப் போல கொண்டாடி மகிழ்வார்களாம். இம்மண் காக்க, நம் மானம் காக்க வீறு கொண்டு எழுவார்களாம். இவ்வாறு போர் வீரர் குலம் என்றும் தி வார்லைக் பீப்புள் போரை விரும்பும் மக்கள் என்றும் போற்றப்படுகின்ற மறவர்குல மக்களிடையே ஒரு பழமொழி உண்டு, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது பனை மர நிழலும் சரி, மறவர் உறவும் சரி. இந்த பன்மொழிக்கு விளக்கம் தந்த மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த முதுபெரும் ஆசிரியரும் எழுத்தாளருமான ஐயா ஆர்.எஸ். ஜேக்கப் அவர்கள் விளக்கம் சொல்கிற போது, பனையின் மேன்மையும் குறையல்ல, ஒரு சாதியின் மதிப்பும் குறையல்ல. பனை மர நிழலை நம்பி படுத்து தூங்க முடியாது. இது தூங்க வைக்கிற மரம் அல்ல ஐயா, இது உறங்க வைக்கிற மரம் அல்ல, உழைக்க வைக்கிற மரம். அதை போல ஒரு வீரனோடு மறவரோடு உள்ள உறவு என்பது ஒரு வீரனோடு உள்ள உறவு என்று பொருள். ஒரு வீரனோடு உள்ள பழக்க வழக்கம் வீரதீரமாகத்தான் இருக்கும் என்ற ஒரு அரிய விளக்கத்தை தருகிறார். எப்போதும் நாம் ஒரு சாதிக்கு பிறந்தவர்களாக மாத்திரம் நம்மை பார்க்க கூடாது, சாதிக்க பிறந்தவர்களாக பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.